ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அரவிந்த். நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் அண்டு பிஎடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் இப்போ 12வது கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ 12வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த ரிலேஷன் டிஃபைன் ஆன் ஏ செட். உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டு என்னென்னா ஆல் ட்ரையாங்கிள்ஸ், எல்லா விதமான ட்ரையாங்கிள்ஸு. சரிங்களா? எல்லா ட்ரையாங்கிள்ஸ்னால் எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஸோ நான் சரி எல்லா விதமான ட்ரையாங்கிள்ஸும் இருக்கும். சரி, அந்த ட்ரையாங்கிள்ஸு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷனு? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் T1, T2 சச் தட் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? T1 இஸ் சிமிலர் டு T2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்டை இங்கே கொண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதானே அர்த்தம். சரி, இப்போது இங்கே எல்லா செட்டு ஏன்னு கொடுத்தது வந்து எல்லா ட்ரையாங்கிள்ஸு, எல்லா விதமான ட்ரையாங்கிள்ஸு. சரிங்களா? இங்கே T1 இஸ் சிமிலர் டு T2. என்னடா இது புதுசாக சொல்கிறீங்க சிமிலர்ன்ட்டு அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. சிமிலர்னால் வேறு எந்த ஒரு நம்ம இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆனால் இப்போது ஞாபகம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ரீகால் பண்ணால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, சிமிலர் ஆங்கிள் சேமாக இருக்கலாம், ஷேப் சேமாக இருக்கலாம். சரிங்களா? அண்டு சைஸு சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாட் சைஸ். ஓகேங்களா? இப்போது நான் நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ அந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் பாருங்கள். இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து சின்னதாக இருக்குது, சமோசா மாதிரி. இது வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்? PE Q R. இப்போ அதே ட்ரையாங்கிளை கொஞ்சம் பெருசாக போடுறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் சமோசா மாதிரி போடுறேன். இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன். இதோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். சரிங்களா? இதோட ஆங்கிளும் சியோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகே. இப்போ மூணாவது ஆங்கிளும் கியூட ஆங்கிளும் பியோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சிமிலர்னு சொல்லலாம். இதே வந்து இதோட பெருசாக கூட சொல்லலாம். இதோட பெருசாக போட்டுட்டு கொஞ்சம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது, சாரி மன்னிச்சிருங்க. ஸோ இதை வந்து நான் பிசி, இதை வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன், இது ஈன்னு எடுத்துக்கிறேன், இது எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட ஆங்கிளும் சேமாக இருக்கலாம். இதோட ஆங்கிளும் பியோட ஆங்கிளும் ஈயோட ஆங்கிளும் சேமாக இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சியோட ஆங்கிளும் எஃபோட ஆங்கிளும் சேமாக இருக்கலாம். மேபி சேமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சிமிலருக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போது அதை கான்செப்ட் வைஸ் எழுதிடுறேன். ஓகேங்களா? ஏயோட ஆங்கிளும் பியோட ஆங்கிளும் சேமு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மட்டும் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், ரொம்ப ஏன் பெருசாக போகிறோம். தென் பியோட ஆங்கிளும் கியூவோட ஆங்கிளும் சேமு, அண்டு ஆரோட ஆங்கிளும் சியோட ஆங்கிளும் சேமு. சரி தானே? அதோட இப்போது இங்கே இருக்க சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது இங்கே இருக்கிற ஆங்கிள் ஏசி, அதாவது இங்கே இருக்கும் சேமாக இருக்குமா? எழுதலாமா? ஏசி டிவைடட் பை PR, AB இஸ் ஈக்குவல் டு PQ, இதெல்லாம் ஈக்குவல் டு தென் RQ ஈக்குவல் டு CBA. ஓகேங்களா? கொடுத்துருக்க ஷேப் கூட சேமாக இருக்கலாம், அப்படியே போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, T1 இஸ் சிமிலர் டு T2. அப்போது ஆங்கிள் சேமாக இருக்க போது, ஷேப்பு சேமாக இருக்க போது, பட்டு சைஸ் நாட் சேமாக இருக்க போது. சரி, அந்த மாதிரி இருக்க போது. ஓகேங்களா? சைஸ் இங்கே சேமாக இல்லை, பட் ஆனால் ஷேப்பும் ஆங்கிளும் சேமாக இருக்க போது. அப்படி இருந்துச்சுன்னா சிமிலர். ஓகேங்களா? இப்போது நம்ம ரிலேஷன் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, அவனும் ரிலேட் ஆகிறானா? ஸோ இவனும் ரிலேட் ஆகுவானா? ஆவான். சரி, அது எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம ஈக்குவலன்ட் ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஈக்குவலன்ட் ரிலேஷனா உங்களுக்கு என்ன? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ், இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரிஃப்ளெக்சிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னப்பா கண்டிஷனு? ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு செட்டு. இங்கே என்ன ஏன்னு சொல்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸு பிலாங்ஸ் டு ஏ செட்டு. அந்த ட்ரையாங்கிளுக்கு அவனுக்கே ரிலேட் ஆகிருக்கணும், பிலாங்ஸ் டு அந்த ரிலேஷனாக இருப்பான். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? சிமிலர் தானே. இப்போ T1 இங்கே T1 எடுத்துப்போமா? T1 ரிலேட்டட் டு T1, அது பிலாங்ஸ் டு ரிலேஷன் தானே, ஆப்வியஸ்லி. தென் சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன? சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் T1 ரிலேட்டட் டு T2, இட் இம்ப்ளைஸ் T2 ரிலேட்டட் டு T1. அதாவது நான் இங்கே ட்ரையாங்கிள் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சின்ன ட்ரையாங்கிள், இன்னொன்று பெரிய ட்ரையாங்கிள். இவனும் ரிலேட் ஆனால் இவனும் ரிலேட் ஆகலாம்ல. சரி தானே? இல்லை அப்படி இல்லைனா சின்ன ட்ரையாங்கிளுக்கும் கூட ரிலேட் ஆகலாம். இவனும் T1 இது T2 எடுத்துக்கிறேன். இவனும் ரிலேட் ஆகுதுன்னா இவனும் ரிலேட் ஆகலாம்ல. ஸோ அதனால் இவன் வந்து சிமெட்ரிக்காக வந்துடுவான். அடுத்தது ட்ரான்சிட்டிவ் வரும்னு பார்ப்போமா? சரியா? ட்ரான்சிட்டிவ் என்ன பார்த்து? ட்ரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் T1 ரிலேட்டட் டு T2 அண்டு T2 ரிலேட்டட் டு T3. இட் இம்ப்ளைஸ் முதல்ல இது நடக்கணும், அதுக்கப்புறமா இது நடந்து அதுவும் அந்த ரிலேஷன் இருக்கணும். T1 ரிலேட்டட் டு T3 இருக்கணும்.
இப்போ நான் ரேண்டமாக இப்போ சின்ன இது 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்ப்பா. சேம் சேம் ஆங்கிள், சேம் சைஸ் இருக்கிற மாதிரி, சேம் ஷேப் இருக்கிற மாதிரி, நாட் சைஸு. சரி 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். 3மே இவன் இவனுக்கு ரிலேட் ஆகிறான், இவன் இவனுக்கு ரிலேட் ஆகிறான். அப்போ இவன் வந்து இவனுக்கு ரிலேட் ஆகலாம்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ 3மே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இவன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். இப்போ இன்னும் மேற்கொண்டு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எதுன்னு பார்க்கலாமா? கன்சிடர் 3 ட்ரையாங்கிள்ஸ். T1க்கு ஒரு சைடு, அதான் 3 சைடு கொடுத்துருக்காங்க. T1க்கு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, T2க்கு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, 3 சைடு, T3க்கு 3 சைடு கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் எதோட ரிலேட் ஆகுது? T1உடையா? T1ம் T2ம் ரிலேட் ஆகுமா? இல்லை T2ம் T3யும் ரிலேட் ஆகுமா? இல்லை T3யும் T1ம் ரிலேட் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாமா? இந்த ஆர்எஸ்டியை அவன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனால இவனை வந்து என்ன சொல்லலாம்? ஈக்குவலன்ட் ரிலேஷன் முதல்ல சொல்லிடலாம். ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஓகே. தென் இப்போ நம்ம T1க்கு எலமெண்ட் கொடுத்துருக்கான், T2க்கு எலமெண்ட் கொடுக்கான், T3க்கு எலமெண்ட் கொடுக்கான். இவன் எப்படி ரிலேட் ஆகிறான் அதை பற்றி பார்ப்போமா? இப்போ T1 ரிலேட்டட்னா T1 ரிலேட்டட் டு T2க்கு இது சிமிலராக இருக்கிறனால இந்த மாதிரி எழுதலாம். அதாவது இந்த இப்போ நான் இந்த ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறேன், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏ பி கியூ சாரி ஏ பி ஏ பி சி டி கியூ ஆர். ஸோ இவனுக்கு ஆங்கிள் எல்லாமே ரிலேட் ஆகும். ஏக்கும் பிக்கும் ரிலேட் ஆகும், சிக்கும் ஆருக்கும் ரிலேட் ஆகும், பிக்கும் கியூக்கும் ஆங்கிள் ரிலேட் ஆகும். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதோட அவன் என்ன கேட்குறான்? அடுத்தது சைடு ஈக்குவலாக இருக்குமா தான் கேட்குறான். அப்போ சைடுனா இப்போ T1, இப்போ நான் T1 இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இது T2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட சைடு இது இப்போ T1ஓட சைடு என்ன கொடுத்துருக்கான்? T1ஓட சைடை பொறுத்த வரைக்கும் 3A, தென் 4, 5A. தென் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 5A, 12, 13. இவனும் ரிலேட் ஆகிறானா? இவனும் ரிலேட் ஆகிறானான்னு பார்க்கணும். ரிலேட் ஆகிறானா அது சைஸு சம் மல்டிபிள்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஓகே. ஓகேங்களா? சரி பார்க்கலாம். அது சிமிலர்னு கொஸ்டின் கொடுத்துருக்கனால ஏபி டிவைடட் பை PQ அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா. தென் AC டிவைடட் பை PR இஸ் ஈக்குவல் டு BC டிவைடட் பை RQ. ஸோ உங்களோட சைடு எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவன் வந்து சிமிலர்னு சொல்லலாம். சரி ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? T1 T2 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ T1 T2 T1ஓட ஆங்கிள் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சைடு, அதாவது அதோட சைடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? T1க்கு 3A, தென் 4, தென் 5. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்ப்போம். T2வை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? T2வை பொறுத்த வரைக்கும் 5A, 12, 13. இது மூணுமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ 4ம் கேன்சல், 4ம் 12 கேன்சல் ஆச்சுன்னா இது மல்டிபிள்ஸில் போனால் இது 3ல வருது. இது நாட் ஈக்குவலாக வருது, இது நாட் ஈக்குவலாக வருது. இவனும் சேமாக இல்லை. ஸோ அப்படி சேமாக இல்லாத பட்சத்தினால R1 இஸ் நாட் ரிலேட்டட் டு R1, நாட் ரிலேட்டட் டு R2ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம போட்டு தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாமா? T2 ரிலேட்டட் டு, அதான் T2 ரிலேட்டட் டு T3 அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ T2க்கு என்னென்ன சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? 5, 12, 13. சரிங்களா? இப்போ T3க்கு என்ன கொடுத்துருக்காங்க? T3க்கு வந்து 6, 8, 10. ஸோ இவனும் ரிலேட் ஆகிறானான்னு பாருங்கள். ஸோ இவனுக்கு மல்டிபிள்ஸாக இருக்கான். ஸோ இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. 4 2s are 8, 4 3s are 12. ஸோ ரிலேட் ஆகிறானா? ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் இவனை வந்து T2 இஸ் நாட் ரிலேட்டட் டு T3. இப்போ மூணாவது பார்க்கலாமா? அடுத்தது என்ன? T1 டிவைடட் பை T3 போட்டு பார்க்கலாமா? இப்போ T1க்கு என்னப்பா சைஸு? 3A, 4, 5A. T3க்கு என்னப்பா? T3க்கு வந்து 6, 8, 10. ஓகேவா? ஸோ இதை போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வருது? 1/2, 1/2, 1/2. சரிங்களா? இப்போ 1/2 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் T1 ரிலேட்டட் டு T3A ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம். ஸோ அதனால் இப்போ T1ம் T3 மட்டும்தான் ரிலேட் ஆகுறான். T3A ரிலேட்டட் டு T1 இருப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹென்ஸ்